வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசி ஜெனரேட்டர். உங்கள் காலேஜஸில் டிசி ஜெனரேட்டரில் ப்ராக்டிகல்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டிசி ஜெனரேட்டர் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுடைய கோர் பேப்பரில் முக்கியமான டேர்மே டிசி ஜெனரேட்டர் தான். சரி, ஃபர்ஸ்ட் டிசி ஜெனரேட்டர்னால் என்ன, அதோடைய பிரின்சிபிள் ஆஃப் ஆப்ரேஷன் பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம், ஆர்மேச்சூர் வைண்டிங்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய டைப்ஸ், ஆர்மேச்சூர் ரியாக்ஷன், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோடைய இஎம்எஃப் ஈக்குவேஷன்ஸையும் டெரைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிசி ஜெனரேட்டர் பிரின்சிபிள் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ என்ன பிரின்சிபிளில் இந்த டிசி ஜெனரேட்டர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இந்த கான்செப்ட் தான். த ப்ராசஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் electric current in a conductor when it is exposed to a changing magnetic field. இப்போ ஒரு கண்டக்டார் எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டார் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம இங்கே டிசி ஜெனரேட்டரில் பயன்படுத்துகிறோம். சரி, இந்த டிசி ஜெனரேட்டரில் மெயின் காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. முக்கியமானதே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இதில் மெயின் காம்போனன்ட். அப்புறமா ஆர்மேச்சூர், அதுதான் காயில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏ கம்யூட்டேட்டர், அந்த ரொட்டேட்டிங் காயிலுக்கு அதோடைய கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கும் கம்யூட்டேட்டர். அப்புறம் அதில் இருக்கிற இந்த ப்ரஷஸ். ஸோ இது எல்லாமே ஒரு மெயின் காம்போனன்ட்ஸ் டிசி ஜெனரேட்டரில். இதில் இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். First one, magnetic field and armature movement. The armature, அதான் நான் சொன்ன ரொட்டேட்டிங் காயில்னு சொன்னேன், அது ஒயராக இருக்கும். ஒரு காயில் ஆஃப் ஒயர் தான் நம்ம ஆர்மேச்சர்னு சொல்லுவோம். இஸ் பிளேஸ்டு வித்தின் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிடைக்கும்? ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில தான் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில இந்த ஆர்மேச்சரை வைப்போம். The armature is placed within a magnetic field created by a magnet or electromagnet. ஓகேங்களா, ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வந்து அந்த ஆர்மேச்சரை வைப்போம். இந்த ஆர்மேச்சூர் இஸ் ரொட்டேட்டட் மெக்கானிக்கலி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, டிப்பிக்கலி பை அ ப்ரைம் மூவர். நம்ம ரொட்டேட் பண்ண மாட்டோம், ஒரு இன்ஜின் வந்து ரொட்டேட் பண்ணும். டர்பைன்னு சொல்லலாம், இன்ஜின் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம், மெக்கானிக்கலாக அது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதை? ஆர்மேச்சர். இந்த ஆர்மேச்சர் எங்கே இருக்குது? ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஆஸ் த ஆர்மேச்சர் ரொட்டேட்ஸ் வித்தின் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில் சேஞ்சஸ். அப்போது ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்பொழுது காயிலில் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸினுடைய வேறுபாடுகள் தெரியும். அது நம்ம இந்த கிராஃபில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன், எ கரண்ட் இஸ் இன்டியூஸ்டு இன் த கண்டக்டர். அதாவது ஆர்மேச்சூர் காயிலில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகுது டியூ டு திஸ் சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் என்ன சொல்லுது? ஒரு கண்டக்டரில் கரண்ட்டு இன்டியூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்சஸ் நடந்திருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. திஸ் இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் ஆல்டர்னேட்டிங் இன் நேச்சர். அப்போது மாறிட்டே இருக்குல்ல, அந்த ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்படி இந்த ரொட்டேஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கரண்ட் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வரும். பிகாஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆஸ் த ஆர்மேச்சர் ரொட்டேட். ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆக ஆக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு கிடைக்குது. ஆனால் இது என்ன ஜெனரேட்டர்? டிசி ஜெனரேட்டர். போக போக பிடிக்கும். அப்போ ஏன்னா ஏசி கரண்ட் வருது, அதை மாற்றணும். அது மாற்றுறது தான் அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கம்யூட்டேட்டர் ஆக்ஷன். டு கன்வெர்ட் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் த ஆர்மேச்சூர் டு டைரக்ட் கரண்ட், த ஜெனரேட்டர் யூசஸ் எ கம்யூட்டேட்டர். இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்ன கரண்ட் வருது? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வருது. எனக்கு தேவை டிசி கரண்ட்டு தான் தேவை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆர்மேச்சூர் இருக்குங்க இல்லையா,
அது கூட இந்த கம்யூட்டேட்டர் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அது டிசி கரண்ட்டை மாற்றி கொடுத்துரும். The commutator is a mechanical switch that periodically reverses the direction of current in the armature windings as they rotate. Armature winding rotate பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா இது யூனிடைரக்ஷனல் கரண்ட்டை கொடுத்துரும், அதாவது டைரக்ட் கரண்ட்டை மாற்றி கொடுத்துரும். This action ensures that the current flowing to the external load is always in the same direction, producing direct current. ஸோ இந்த கம்யூட்டேட்டர்னுடைய உதவினால லோடுக்கு போகிற கரண்ட் வந்து நம்மளுக்கு டிசி கரண்ட்டாக தான் இருக்கும். The commutator is connected to the armature and as the armature turns, the commutator also rotate, ensuring the flow of unidirectional current. இப்போது armature rotate ஆச்சுன்னா கம்யூட்டேட்டரும் ரொட்டேட் ஆகும். ஆர்மேச்சரில் வர ஏசி கரண்ட்டு இந்த கம்யூட்டேட்டரில் ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு வரும்போது டிசி கரண்ட்டாக மாறிடுது. அதான் யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்துடுது. ஸோ இப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த ஏசி கரண்ட்டு டிசி கரண்ட்டாக மாற்றுறோம். நெக்ஸ்ட் சரி, இதில் இந்த ப்ரஷஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரஷஸ்னுடைய ரோல் பார்க்கலாம். ப்ரஷஸ் டிப்பிக்கலி மேட் ஆஃப் கார்பன், கரி இருக்கு இல்லையா, கார்பன். ஸோ அதில் தான் நம்ம இந்த ப்ரஷஸை மேட் பண்ணியிருப்போம். மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் வித் கம்யூட்டேட்டர். ஸோ கம்யூட்டேட்டருக்கு எலக்ட்ரிசிட்டி கான்டாக்ட் வேணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ப்ரஷஸை பயன்படுத்தணும். இது என்ன பண்ணுன்னா ஒரு பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்டில் வந்து அர்மேச்சூரில் இருக்கிற கரண்ட்டை ட்ரான் பண்ணி இழுக்கும். அர்மேச்சூரில் இருக்கிற கரண்ட்டை இழுத்து எக்ஸ்டர்னல் சர்க்யூட் அனுப்புறதுக்காக தான் இந்த ப்ரஷஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. தே அலோவ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கரண்ட் ஃப்ரம் த ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் டு த எக்ஸ்டர்னல் லோட். இப்போது அர்மேச்சர் சுற்றிக்கிட்டே இருக்குது, அதில் கரண்ட் வருது, அந்த கரண்ட் எடுத்து நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்யூட் அதாவது லோடு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ப்ரஷஸை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஷாஃப்ட். த ஷாஃப்ட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் பார்ட் that hold the armature and rotate along with it. ஸோ இந்த ஆர்மேச்சர் இருக்குங்க இல்லையா, அந்த ஆர்மேச்சரை சுற்றி இருக்கிறதா வந்து ஷாஃப்ட், ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். இட் இஸ் கனெக்டட் டு த ப்ரைம் மூவர், அதாவது இன்ஜின்ஸில் டர்பைன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். which provide the mechanical energy to rotate the armature within the magnetic field. அந்த ஆர்மேச்சர் சுற்றணும் இல்லையா, அந்த சுற்றுறதுக்கு நமக்கு இந்த ஷாஃப்ட் வந்து உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யாக், அதாவது ஃப்ரேம்னு சொல்லுவோம். த யாக் இஸ் த அவுட்டர் ஃப்ரேம் ஆஃப் த டிசி ஜெனரேட்டர். இப்போ டிசி ஜெனரேட்டர் இருக்குது, அதுக்கு மேல் புறத்தில் இருக்க அந்த ஃப்ரேம் தான் வந்து யாக்குன்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம இரும்பில் செஞ்சுருப்பாங்க, சில பேர் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க அதை. ஓகே, சில கம்பெனிஸில். இட் சப்போர்ட் த ஃபீல்டு போல்ஸ் ஆர்மேச்சூர் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி டு த மிஷின். ஸோ அது என்ன பண்ணும், பாதுகாக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபீல்டு போல்ஸு, அந்த அர்மேச்சூரு, அதுக்கப்புறம் ஒரு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சரல் அடிப்படையில் நல்ல ஒரு ரிஜிடிட்டி, ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். இட் சர்வ்ஸ் ஆஸ் எ பாத் ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பிட்வீன் ஃபீல்டு போல்ஸ். ஸோ நிறைய ஃபீல்டு போல்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே. அந்த ஃபீல்டு போல்ஸ் நிறைய நார்த்து போல், சவுத்து போல், இதெல்லாம் அந்த ஃபீல்டு போல்ஸ் தான். ஸோ அந்த ஃபீல்டு போலுக்கு இடையில் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பாத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மேக்னெட்டிக் சர்க்யூட் வந்து கம்ப்ளீட்டாக உருவாகும். த யாக் ஆல்சோ ப்ரொவைட் அ ப்ரொடெக்டிவ் கவர் ஃபார் த இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டருக்குள்ளே மிச்சம் மீது இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் செக்யூரிட்டி. யாக்கு தான் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி. நெக்ஸ்ட் எண்ட் பெல்ஸ் ஆர் பேரிங்ஸ். பேரிங்ஸ்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், மூடாப்புகள். எண்ட் பெல்ஸ் ஆர் த எண்ட் கவர்ஸ் ஆஃப் த ஜெனரேட்டர். ஸோ ஜென்ரேட்டருடைய மூடாப்பு, அதுதான் வந்து ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். பேரிங் ஹவுஸ், த பேரிங்ஸ். த பேரிங் சப்போர்ட் த ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் ஆஃப் த ஆர்மேச்சூர் என்ஷூரிங் ஸ்மூத் ரொட்டேஷன். அந்த ரொட்டேஷன் நல்லா ஸ்மூத்தாக சுற்றணும்னா இந்த பேரிங்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கணும் அதில். தீஸ் பேரிங்ஸ் ஆர் யூஸ்வலி மேட் ஆஃப் ஸ்டீலில் கொடுப்பாங்க அண்ட் அதர் டியூரபிள் மெட்டீரியல்ஸ். சில டைம் இரும்புலையும் வரும், அதுலேயும் கேஸ்ட் பண்ண அயனாக இருக்கும். ப்ரொவைடிங் லோ ஃப்ரிக்ஷன் டியூரிங் த ஆர்மேச்சர் ரொட்டேஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்தால் தான் நல்லா ஸ்மூத் ரொட்டேஷன் இருக்கும் ஆர்மேச்சரில். ஸோ அந்த ஸ்மூத் ரொட்டேஷன் வேணும், நம்ம அந்த பேரிங்ஸ்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் சர்க்யூட். த எக்ஸ்டர்னல் சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் லோடு. லோடுனால எக்ஸ்டர்னல் சர்க்யூட் தான். இந்த லோடு எது கூட கனெக்ட் ஆகிருக்கும், ப்ரஷஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். எதுக்கு, அந்த டிசி கரண்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு ஆஃப்டர் பாசிங் த்ரூ த கம்யூட்டேட்டர். ஸோ கம்யூட்டேட்டர் வந்து என்ன பண்ணுது, ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றி அதை லோடுக்கு அனுப்பணும் இல்லையா, அதுக்கு ப்ரஷஸ் மூலிமா இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். அதான் எக்ஸ்டர்னல் சர்க்யூட். த வோல்டேஜ் ஜெனரேட்டட் இன் த ஆர்மேச்சூர் கேன் பி ரெகுலேட்டட் யூஸிங் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் சச் அஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்.
இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே வோல்டேஜ் வந்து கிடைக்குது ஆர்மேச்சூரில். அதை ரெகுலேஷன் யார் பண்ணுறது? வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரி உள்ள டிவைசஸ் மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வோல்டேஜ் ஜெனரேஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். The voltage induced in the armature is determined by several factors. வோல்டேஜ் எந்த அளவுக்கு கிடைக்குது, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் நல்லாயிருக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ஆர்மேச்சூர் காயிலில் நம்ம நிறைய டர்ன்ஸ் கொடுத்தாலும் நல்ல வோல்டேஜ் ரெகுலேஷன் இருக்கும். ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஆர்மேச்சூர் நல்லா ஸ்பீடாக ஸ்மூத்தாக மூவ் ஆனாலும் நல்ல வோல்டேஜ் ரெகுலேஷன் இருக்கும். காயிலோடைய ஏரியா நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்மளுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் அதிகமாகும். இதெல்லாமே ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஆர்மேச்சூர் வைண்டிங்ஸ். இப்போது ஆர்மேச்சூர் உள்ளது ரெக்டாங்கல் காயில், அதில் வைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஒயர், அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். The armature windings of a DC generator refers to copper coil wound on the armature core. இந்த ஆர்மேச்சர் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து காப்பர் கம்பி போல் சுற்றி வச்சுருப்பாங்க. These windings play a crucial role in generating the electrical current when the armature rotate within the magnetic field. ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில தான் இந்த ஆர்மேச்சர் சுத்த போகுது. ஸோ அது நல்ல எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம நல்ல ஒரு காப்பர் கம்பி வைண்டிங்ஸை அருமையாக கொடுத்துருக்கணும். The armature winding essentially consists of conductors that cut the magnetic lines of flux. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. thereby inducing an EMF. இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். அது கட் பண்ணும்போது நம்மளுக்கு EMF ஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்மேச்சூர் வைண்டிங்ஸ். சில ஜெனரேட்டரில் லேப் வைண்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில ஜெனரேட்டரில் வேவ் வைண்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? லேப் வைண்டிங் இதில் வந்து ஹை கரண்ட் லோ வோல்டேஜ் ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கரண்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணும்போது, வோல்டேஜ் கம்மியாக கிடைக்கும் போது, ஸோ அந்த ஜெனரேட்டரில் நம்ம இந்த லேப் வைண்டிங் பயன்படுத்தணும். இன் லேப் வைண்டிங் காயில் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, காயில் டர்ன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சச் அ வே தட் ஈச் காயில் லேப், ஒவ்வொரு காயில் லேப்புமே இன்னொரு காயிலினுடைய முன்னாடி இருக்கிற காயில் கூட ஓவர்லேப் ஆகிருக்கும் மேலே. This means that the end of the one coil is connected to the beginning of the next coil on the same side of the armature core. ஸோ இதான் எண்டுனா அப்போ ஃபஸ்ட்டு காயில் கூட கனெக்ட் ஆகிருக்கும் பிகினிங் கூட. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்து கூட ஓவர்லேப் ஆகிட்டே வரும். அதுதான் நம்ம லேப் வைண்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேப் வைண்டிங்கில் நம்மள ஹை கரண்ட் லோ வோல்டேஜ் ஜெனரேட்டரில் பயன்படுத்துவோம். The winding is designed so that the number of parallel path in the armature is equal to the number of poles of the generator. ஒரு ஜெனரேட்டரில் எத்தனை போல்ஸ் இருக்கோ அத்தனை பேரல் பாத் இருக்கும் இந்த வைண்டிங்ஸை டிசைன் பண்ணும்போது, ஓகேங்களா? This makes lap winding suitable for high current application. இந்த டிவைசஸில் நம்ம அதிகமான கரண்ட்டை பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துலலாம் இந்த லேப் வைண்டிங் ஜென்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேவ் வைண்டிங் ஜெனரேட்டர், அதாவது ஹை வோல்டேஜ் லோ கரண்ட் அப்ளிகேஷன்ஸ். வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படும், கரண்ட்டு கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜெனரேட்டர். காயில் டர்ன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அ வேவ் லைக் பேட்டர்ன் அண்ட் ஈச் காயில் டஸ் நாட் டைரக்ட்லி ஓவர்லேப் வித் நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஒன்று இருக்குன்னா அது கூட அப்படியே ஓவர்லேப் ஆகிருக்காது, கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். The windings are distributed over more than one layer on the armature core. ஸோ ஒரே லேயர் இல்லாமல் more than one layer 2, 3, 4 layers இந்த மாதிரி லேயர்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். Result in fewer turns of wire and less copper usage. ஆனால் இந்த வேவ் வைண்டிங் நம்ம என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தோம்னா ஒயர் கம்மியாக எடுத்துக்கும், காப்பர் யூசேஜும் கம்மியாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் அதிகமான வோல்டேஜ் லோ கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு. less armature reaction, less distortion of magnetic field. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப கம்மி தான், ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ லோ கரண்ட் அப்ளிகேஷன் டிவைசஸ்க்குலாம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்மேச்சூர் ரியாக்ஷன் இன் அ டிசி ஜெனரேட்டர். ஸோ டிசி ஜெனரேட்டரில் ஆர்மேச்சரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், முக்கியமானது பார்ட் இது. when the armature current flows it creates its own magnetic field. ஸோ ஒவ்வொரு ஆர்மேச்சர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் போது அது என்ன பண்ணும், அது
எப்போல்லாம் ஒரு கரண்ட் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். அப்போ அந்த ஆர்மேச்சரும் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுனால அதுக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுன்னா இன்ட்ராக்ட் வித் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை த ஃபீல்டு போல். அந்த ஃபீல்டு போல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கும். அப்படி வச்சுக்கும் போது என்ன நடக்கும்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெஸ்டார்ஷன் நடக்கும். ஓகேங்களா, அது நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் பாதிப்புகள் அடையும். ஒன்று, ஷிஃப்டிங் ஆஃப் த நியூட்ரல் பிளேன். The point where the brushes make contact with the commutator is no longer aligned causes sparking. ஸோ அந்த பிரச்சனை வரும், ஸ்பார்க்கிங் பிரச்சனை வரும். அந்த ப்ரஷஸ்லாம் ஒழுங்காக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அலைன்மெண்ட் விட்டு போயிட்டு நம்மளுக்கு அந்த ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிடும் பட்டு பட்டுக்குன்னு. நெக்ஸ்ட், போர் கம்யூட்டேஷன். The reversal of current in the armature is not smooth, leading to sparking and wear at the brushes. ஸோ கம்யூட்டேட்டர் என்ன பண்ணணும், வர ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றணும். இங்கே வந்து ஒழுங்காக இல்லைன்னா அப்போது அந்த ஸ்பார்க் வரும். ஓகேங்களா, அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரும். ரெடியூஸ்டு எஃபிஷியன்சி, நல்லா அவுட்புட் கிடைக்காது, ரொம்ப கம்மியான அவுட்புட் தான் கிடைக்கும். The generator's magnetic field becomes uneven, reducing voltage output. ஸோ நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஈவனாக கிடைக்காது, அன்ஈவனாக கிடைக்கும், நம்மளுக்கு எஃபிஷியன்சியும் கிடைக்காது, வோல்டேஜும் ஒழுங்காக ரெகுலேட்டாக இருக்காது. டு மினிமைஸ் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மெத்தட்ஸ் லைக் இன்டர்போல்ஸ், அப்படி இல்லையா வைண்டிங்ஸ் காம்பன்சேட் பண்ணி யூஸ் பண்ணணும். அது என்ன சார் இன்டர்போல்ஸ்னால், மெயின் போலுக்கு இடையில் ஸ்மால் போல்ஸ் நம்ம வச்சுருப்போம். அப்படி வைக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் தடுக்கலாம். அப்படி இல்லையா நிறைய வைண்டிங்ஸ் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல வைண்டிங்ஸ் பயன்படுத்தினோம்னா இப்போது இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனை குறைக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி ஜெனரேட்டர். அதுக்கு முன்னாடி இந்த தியரி எல்லாமே இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட், DC generator, principle of operation, basic components, magnetic field and armature movement, electromagnetic induction, commutator action, role of brushes, shaft, yoke, end bells or bearings, external circuit, armature windings, types of armature winding. The first one lap winding, second one wave winding, armature reaction in a DC generator, அதோட continuation. Next நம்ம பார்க்க போகிறது EMF equation of a DC generator. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த டெரிவேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம். லெட், இந்த பை சிம்பிளை ஃப்ளக்ஸ்னு எடுத்துப்போம், இல்லை போல்ஸ்னு எடுத்துக்கலாம். அது நம்ம மெஷர்மெண்ட் வந்து வீபர்ஸில் யூனிட். இசட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்மேச்சூர் கண்டக்டர்ஸ். ஸோ எத்தனை ஆர்மேச்சூர் கண்டக்டர்ஸ் இருக்கோ அதை நம்ம இசட்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு போல்ஸ் இருக்கோ அதை கேபிட்டல் பின்னு எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் போல்ஸ். கேபிட்டல் ஏ வந்து நம்பர் ஆஃப் பேரலல் பாத். ஓகேங்களா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற அந்த பேரலல் பார்த்து நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் என் வந்து ஸ்பீட் ஆஃப் ஆர்மேச்சூர் இன் ஆர்பிஎம். ஸோ இந்த ஆர்மேச்சர் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அது கேபிட்டல் என் வச்சுப்போம். இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஜெனரேட்டரை நம்ம இஜின்னு வச்சுப்போம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம டெரிவேஷனில் பயன்படுத்தப்போம். இப்போது ரெண்டு மேக்னெட் இருக்குது, அதுக்கு இடையில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. நம்ம ஒரு ஆர்மேச்சர் வைக்கிறோம், அது ரொட்டேட் ஆகும்போது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கட் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் கட் பை ஒன் கண்டக்டர் இன் ஒன் ரெவல்யூஷன். ஸோ ஒரு ரெவல்யூஷனில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் கட் ஆகுது அந்த ஆர்மேச்சூர்னால். அப்போது அதுக்கு ஃபார்முலா இதுதான், டி பை இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பை வீபர். பி என்னது நம்பர் ஆஃப் போல்ஸ், எத்தனை போல்ஸ் இருக்குது. பை என்னது ஃப்ளக்ஸ் ஆர் போல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இன்ட்டு ஃப்ளக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ் கட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன், அந்த ஆர்மேச்சர் ஒரு ரெவல்யூஷன் சுற்றி வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. டிடி ஈக்குவல் டு 60/n. n என்னது நம்பர் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆர்மேச்சர், எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது இல்லையா. ஸோ ஸ்பீட் ஆஃப் ஆர்மேச்சர் இன் ஆர்பிஎம், அதான் n வேல்யூ. ஸோ 60/n செகண்ட். ஏன் செகண்ட் எடுத்துக்கிறோம், ஏன்னா ஒன் ரெவல்யூஷன் செகண்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை
டிவைட் பண்ண போகிறோம். அதுதான் இஎம்எஃப் எவ்வளோ ஜெனரேட் ஆகிருக்கு கண்டக்டரில். ஸோ டி பை பை டிடி. டி பை வேல்யூன்னு இருக்குது பி இன்ட்டு 5 பை டிடி வேல்யூ இருக்குது 60 பை என். அடுத்த ஸ்டெப்பில் இந்த என் மேலே போயிடும். அப்போ என் மேலே போயிடுச்சுன்னா வரும் பி பை என் பை 60 வோல்ட். இஎம்எஃப்னாலே நம்ம இங்கே வோல்ட்டில் தான் மெஷர் பண்ணணும். ஸோ இதான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபைனலாக இஎம்எஃப் ஆஃப் த ஜெனரேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம் இஜி. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு பேரலல் பார்த்துக்கு எவ்வளவு இஎம்எஃப் இருக்குது ஓகேங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், இஎம்எஃப் இன்ட்டு நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன் சீரீஸ் பர் பேரலல் பாத். ஸோ நம்ம ஏற்கனவே இஎம்எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். பி பை என் பை 60 இன்ட்டு நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், எவ்வளவு கண்டக்டர்ஸ் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா அந்த ஆர்மேச்சரில். அதுக்கு ஃபார்முலா இசட் பை ஏ. இசட்னா என்னன்னு பார்க்கலாம், ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். இசட்னா என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர், ஏன்னா அதில் இருக்கிற பேரலல் பாத். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி பை என் இசட் பை 60 இன்ட்டு ஏ வோல்ட். நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். பை இசட் என் பை 60. இந்த பி ஏலாம் தனியாக ஓரமாக எழுதிக்கலாம் ஓகேங்களா. இதோட முடிச்சோட ஓகே தான், இது ஓரமாக எழுதிக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டிசி மிஷினுக்கு இந்த இசட் பி ஏலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த இசட்டு பி ஏலாம் கான்ஸ்டன்ட். எது மட்டும் வேரி ஆகிட்டு இருக்கும், பை என்னு ஓகேங்களா. இந்த பையும் என்னு மட்டும் தான் வேரி ஆகும். அப்போது ஒரு இஎம்எஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ இங்கே பையும் எண்ணும் அதிகமாக இருக்கும். இது கம்மியாக இருந்தால் இதுவும் கம்மியாக இருக்குது, தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதுதான் வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி ஜெனரேட்டர். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு எழுதிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் கட் எழுதணும், டைம் டேக்குன்னு எழுதணும், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும், இஎம்எஃப் எவ்வளோ ஜெனரேட் ஆகிருக்குன்னு. அப்புறமா ஜென்ரேட்டரோட இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இஎம்எஃப்பையும் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன் சீரீஸ் பர் பேரல் பார்த்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இஎம்எஃப் கிடச்சிரும். ஸோ நம்ம எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு எதெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் காமிச்சிடும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.